அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் லென்ஸ் என்ற ஒரு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். அது எதுக்காக பயன்படுது, அதனுடைய பயன்பாடுகள் நிறையா இருக்குது. அதில் ஒன்று மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, இப்போ ஒரு இங்கிலீஷில் இருக்கிற ஒரு பேஜை நாம் எப்படி தமிழ்லையோ இல்லை வேறு மொழியிலோ எப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் லென்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த டிஸ்பிளே இருக்குது இல்லையா, இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், டிரான்ஸ்லேட் இருக்குது பாருங்கள். அதை நம்ம என்ன பண்ணணும், டச் பண்ணுங்கள். டச் பண்ணி கேமரா ஆன் ஆகிடும். இப்போ இங்கிலீஷில் இருக்கிற ஒரு பக்கத்தை நான் என்ன பண்ண போகிறேன், தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், அதாவது இங்கே பாருங்கள், இது நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறோம் இல்லையா, அது எந்த மொழியில் இருக்குதோ அந்த லாங்குவேஜ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம லாங்குவேஜை மாற்றிக்கணும். இப்போ அதை டச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன் பாருங்கள், இதை டச் பண்ணணும். சரிங்களா? இதை டச் பண்ணதுக்கப்புறம் இங்கே நிறைய லாங்குவேஜ் இருக்குது பாருங்கள். நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறோம் இல்லையா, அது எந்த மொழியில் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. அதை நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நான் இங்கிலீஷில் இருக்குது, இங்கிலீஷில் நான் ஃபோட்டோ எடுக்க போகிற பக்கம் இங்கிலீஷில் இருக்குது. எனவே நான் இங்கிலீஷில் டிக் அடிக்க போகிறேன். டிக் கொடுத்துட்டு எந்த மொழியில் மாற்றணுமோ, இதை பாருங்கள், இது செகண்ட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் எந்த மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும். அங்கே செலக்ட் பண்ணி நம்ம இங்கிலீஷில் எதாவது தமிழில் மாற்றிக்கலாம், இல்லை ஹிந்தியில் மாற்றிக்கலாம், இல்லை இங்கிலீஷில் மாற்றிக்கலாம், எது வேணாலும் மாற்றிக்கலாங்க. நம்மளுக்கு தமிழில் தேவை. சரிங்களா? தமிழ் மாற்றிட்டேன். இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆங்கில பக்கத்தை ஃபோட்டோ எடுக்கிறோம். அப்படியே பாருங்கள், ஃபோட்டோ ஒரு நிமிஷங்க, இப்படி திருப்பிக்கிறேன். அது ஒரு டைலாக்காக இருக்குது, அதனால் கட் ஆகுது. அப்படியே நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு பாருங்கள். ஃபோட்டோ எடுத்த உடனே இங்கே பாருங்கள், லுக்கிங் ஃபார் ரிசல்ட்னு வருது. சரி பாருங்கள், இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணிக்கலாம் வேணும்னா. இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள், கீழே இதை செலக்ட் ஆல் அப்படின்னு செலக்ட் ஆல் பண்ணி காப்பி பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். இல்லைன்னா இங்கே பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், லிசன் பண்ணலாம். லிசன்னா நம்ம அதை வார்த்தையாக இருக்குது இல்லையா, அதை நம்ம லிசன் பண்ணலாம், அப்படியே கேட்கலாம் நம்ம. இப்போங்க அப்படியே அந்த வார்த்தைகளை படிக்கும், நம்ம அப்படியே கேட்கலாம். ஜேன் தரையில் அமர்ந்து பட புத்தகத்தை பார்க்கிறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணலாம். நம்ம அது வாட்ஸ்அப்லேயோ இல்லை ட்விட்டரு, அப்புறம் இன்ஸ்டாகிராம், அப்புறம் ஃபேஸ்புக், எதில் வேணாலும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படியே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம இருக்கிறது அப்படியே நம்ம டவுன்லோட் பண்ணலாம், தமிழ் அப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஓப்பன் இன் டிரான்ஸ்லேட், இது நம்ம ஏற்கனவே இங்கிலீஷ் இருந்தது இல்லையா, அதை அப்படி நம்ம பார்க்கலாம். இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை செலக்ட் ஆல் கொடுக்க போகிறேன். செலக்ட் ஆல் கொடுத்துட்டு இது போல் இங்கே ஒரு லைன் போயிட்டே இருக்கும். அது ஸ்டாப் ஆன உடனே நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே பாருங்கள், காப்பி டெக்ஸ்ட், இங்கே பாருங்கள் காப்பி டெக்ஸ்ட் இருக்குது இல்லையா, அதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணதுக்கப்புறம் நான் பேக் வரேன். பேக் வந்துட்டு அதை நம்ம வாட்ஸ்அப்பில் யாருன்னா அனுப்பணும் அப்படின்னா அனுப்பிக்கலாம். வாட்ஸ்அப்பில் இங்கே பாருங்கள், வாட்ஸ்அப்பில் போய்ட்டு அங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணால் இங்கே வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம அங்கே என்ன பண்ணணுமோ டைலாக்கு, அந்த டைலாக் அப்படியே இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம், இல்லை அப்படியே ஷேர் பண்ணலாம், இவ்வளோவும் பண்ணலாங்க. அப்போ நம்ம திடீர்னு ஒரு இடத்துக்கு போகிறோம், வேறு மொழியில் இருக்குது அப்படின்னா நம்ம கவலைப்பட வேண்டாம், கூகுள் லென்ஸ் இருந்தாலே போதும். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஹிந்தியில் இருக்கிற ஒரு பக்கத்தை நான் எடுக்க போகிறேன். பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ ஹிந்தியில் ஒரு பக்கம் இருக்குது, அந்த பக்கத்தை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே கேலரிலேருந்து எடுத்து வந்துட்டேன். இப்போ பாருங்கள், அப்படியே ஹிந்தியில் இருக்கிறது தமிழில் மாறிச்சு பாருங்கள். சரிங்களா? இங்கே பாருங்கள், குடியரசு தினம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துடுச்சு. இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம், லிசன் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். சரிங்களா? அவ்வளோதாங்க. இது நம்ம யாருடைய உதவியும், நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு லெட்டர் வருது, ஹிந்தியில் வருதோ இல்லை இங்கிலீஷில் வருதோ, நம்ம யாருடைய உதவியும் தேவையில்லாமல் நாமளே அப்படியே கூகுள் லென்ஸில் ஃபோட்டோ எடுத்து தேவையான செய்திகளை நாமளே தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவர்கள் பயன்படும் என்று தெரிந்தால் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.